அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இறந்தவர்கள் வீட்டில் கட்டாயம் செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இறந்தவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை காப்பாற்றுவார்களே தவிர அவர்கள் தெய்வம் அல்ல என்பதை மனதில் நினைத்து கொண்டு வாழ வேண்டும். இறந்தவர்கள் தெய்வமாக மாறிவிட்டார்கள் என நினைத்து கொண்டு சில தவறுகளை செய்யாதீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு மாபெரும் தடையாக இருந்துவிடும். இறந்தவர்கள் படங்களை கண்டிப்பாக பூஜை அறையில் தெய்வங்களுக்கு இணையாக, தெய்வ படங்களுக்கு சமமாக மாட்டக்கூடாது. இறந்தவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை காப்பாற்றுபவர்களே தவிர அவர்கள் தெய்வம் அல்ல. அதனால் இறந்தவர்கள் படங்கள் தனியாக வைத்து பூஜை செய்வது நல்லது. தெய்வங்களுக்கு பொதுவாக நாம் எந்த மலரால் அர்ச்சனை செய்கிறோமோ அதற்கேற்ற பலன் இப்பிறவியில் மட்டுமே இன்றி மறுபிறவில் அது பயன் தரும். அலங்காரத்திற்காக பயன்படுத்தும் எதுவுமே பூஜை அறையில் வைக்கக்கூடாது. ஒரு படம் வைத்து பூஜை செய்தாலும் அது உருப்படியாக இருக்க வேண்டும். தூசி ஒட்டடை படிந்து சுத்தம் செய்யாமல் வைத்திருக்க கூடாது. பழைய படங்கள், உடைந்த பொம்மைகள் மற்றும் கரைப்படிந்த உடைந்த கண்ணாடியுடன் இருக்கும் படங்களை கண்டிப்பாக பூஜை அறையிலோ வீட்டிலோ இருக்கக்கூடாது. சில பேர் முப்பாட்டனார் காலத்தில் உள்ள படங்கள், கடைசியில் விற்கும் சக்கரம், இயந்திரங்கள் உறவினர் நண்பர்கள் கொடுத்தார்கள் என்று பூஜை அறை முழுவதும் படங்களை ஒட்டி அது பாதி கிழிந்த நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும் படங்களை கடலில் போடுவது நல்லது. வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் ஒரு சொம்பு, அதாவது ஒரு சொம்பு தண்ணீர் இருப்பது நல்லது. முக்கியமாக வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதுமே ஒரு சொம்பு தண்ணீர் இருப்பது நல்லது. அதேபோல் கற்பூரம் ஆர்த்திக்கு பதிலாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆர்த்தி செய்வது நல்லது. பூஜை அறையாக இருந்தாலும் சரி, சுவரில் தெய்வ படங்களை வைத்து பூஜை செய்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சுத்தமாக மன தூய்மையுடன் செய்தால் தெய்வம் நம்மில் குடிகொள்ளும். சுத்தமாக வீட்டை வைத்திருந்து பூஜை செய்தாலேயே எல்லா நலனும் நம்மை தேடி வரும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இறந்தவர்களுடைய வீட்டில் இந்த மாதிரியான செயல்களை செய்வதன் மூலம் கண்டிப்பாக தவறு ஏற்படும். தெய்வத்திற்கு இணையாக தெய்வத்திற்கு இணையாக தெய்வ படங்களை வைத்து கும்பிட வேண்டுமே தவிர முக்கியமாக அதற்கு இணையாக நம்முடைய இறந்தவர்களின் படங்களை வைத்து தெய்வத்திற்கு சமமாக இரு படங்களையும் வைத்து ஒன்றாக தரிசிப்பது என்பது தவறான செயலாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக அதிலும் இறந்த 15 நாட்களுக்குள் முக்கியமாக வரக்கூடாது. இறந்தவர்களின் வீட்டில் ஒரு வருடம் வரை வீட்டில் பண்டிகைகள் கொண்டாடக்கூடாது. ஆனால் இறந்தவர்கள் உயிருடன் இருக்கும்போது செய்யப்பட்ட நிச்சயதார்த்தத்திற்குரிய திருமணங்களை குறிப்பிட்ட தேதியில் செய்யலாம். அதிலும் இறந்த 15 நாட்களுக்குள் வந்தால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை வேறு நாட்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறது இந்த இடத்தில் என்றால், இறந்தவர்கள் அதாவது உயிருடன் இருக்கும்போது செய்யப்பட்ட நிச்சயதார்த்தத்திற்கு உரிய திருமணங்களை குறிப்பிட்ட தேதியில் செய்யலாம். அதிலும் இறந்த 15 நாட்களுக்குள் வந்தால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை வேறு நாட்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும். வீட்டில் வயதில் வந்த பெண் திருமணத்திற்காக காத்திருக்கும் பட்சத்தில் இறந்தவர்கள் வீட்டில் பெண்ணில் திருமணத்தை 1 வருடத்திற்குள் நடத்துவதை சாஸ்திரம் அனுமதிக்கிறது. அதே போல இறந்தவரின் மகனுக்கு தலை திவசம் வருவதற்குள் திருமணம் செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டு. இது போன்ற அவசியம் செய்தாக வேண்டும் என்ற நிகழ்வுகளை தவிர இதர சுப நிகழ்ச்சிகளான குழந்தைக்கு மொட்டையடித்தல், காது குத்துதல், கிரக பிரவேசம் செய்தல் ஆகிய சுபகாரியங்களை தலை திவசம் முடிந்த பெண் தான் செய்ய வேண்டும். இறந்தவரின் வீட்டில் உள்ள 15 நாட்கள் கழித்து கோவிலுக்கு செல்லலாம். ஆனால் கர்மா செய்த பிள்ளை மட்டும் 1 வருட காலத்திற்கு கோவிலுக்குள் கொடிக்கம்பத்தினை கடந்து உள்ளே செல்லக்கூடாது. தோம்ஸ்தம்பம் எனப்படும் கொடிக்கம்பம் இல்லாத பிரம்மோற்சவம் நடைபெறாத கோவிலுக்குள் இறந்தவரின் மகன் 15 நாட்கள் கழித்து சென்று வரலாம். இதனை தவிர மற்ற செயல்களில் கண்டிப்பாக ஈடுபடுவது என்பது தவறான செயலாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நம்முடன் இருந்த பெரியோர்கள் மற்றும் யாராவது நம்முடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் நினைவாக சில பொருட்களை எடுத்து வைத்திருப்போம். அது உடை, ஆபரணம், ஆகம் போன்ற எதுவாக வேண்டும் இருந்தாலும் இருக்கலாம். இறந்தவர்கள் எந்த பொருளை பயன்படுத்தினால் நமக்கு அவர்களின் ஆசி கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக மற்றவர்கள் பயன்படுத்திய பொருளை நாம் பயன்படுத்தும் போது அதில் அதிர்வுகளின் நினைவுகளும் அதிர்வுகளும் இருக்கும் என சொல்லப்படுகிறது. அந்த பொருளை பார்க்கும்போது அவர்கள் பற்றிய நினைவுகள் வரும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களிலும் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கும் என கூறப்படுகிறது.
முக்கியமாக நமக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும், நேர்மறையான ஆற்றல், முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் கெடுக்கும் அவர்களுடைய பொருளை பயன்படுத்துவதனால். ஏற்கனவே ஒருவர் பயன்படுத்திய பொருளை நாம் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அதிலும் இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருளை பயன்படுத்தும் போது அதீத எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. இது சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன. சாஸ்திரத்தில் இறந்தவர்கள் பயன்படுத்திய சில பொருட்களை கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது என கூறப்படுகிறது. இறந்தவர்கள் பயன்படுத்திய செருப்பு, ஷூ போன்றவற்றை கட்டாயம் பயன்படுத்துவது தீமையாகும். இதனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான நோய்கள் வருகின்றன. சாஸ்திரத்தில் மற்றவர்கள் பயன்படுத்திய காலணிகள் பயன்படுத்தும் போது துரதிருஷ்டவசம் ஏற்படும் என சொல்லப்படுகிறது. வீட்டில் உள்ள வயது முதிர்ந்தவர்கள் இருந்துவிட்டால் அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தை ஓட்டினால் அது ஒரு பெரியவர்கள் ஆசீர்வாதம், அல்லது வாகனத்தில் இருக்கும் இதுவே சிறுவயதில் இறந்தவர்களின் வாகனத்தை எடுத்து ஓட்டும்போது அது நல்லதல்ல. அந்த வாகனத்தை பயன்படுத்தியவருக்கு அதன் மீது ஆசை இருந்திருக்கும். அதை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இருக்கிறது. சிலர் வண்டியில் சென்று அதன் காரணமாகவே விபத்து ஏற்பட்டு இறந்திருப்பார்கள். அதனால் அந்த துர்சிருஷ்டிகள் அந்த வாகனத்தில் இருக்கும். அதனால் அந்த வாகனத்தை எடுத்து நாம் மீட்டும் போது நமக்கும் அந்த ஆபத்து நேரிடும். சிலர் வீடுகளில் வாழ்ந்தவர்கள் இறந்து விட்டதாக சொல்லி அந்த வீட்டை வாங்க சிலர் மறுப்பார்கள். சிலர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த வீட்டை வாங்கி செயல்படுத்துவார்கள். அப்படி வாங்கும்போது அந்த வீட்டில் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு கிரக பிரவேச யோகம், கணபதி பூஜை மற்றும் கிரக பிரவேசத்திற்குள்ளான வாஸ்து பூஜை செய்வது மாபெரும் சிறப்பம்சம். இறந்தவர்களுடைய ஆபரணங்களை பயன்படுத்தலாமா என்று கேட்டால், பொதுவாக வெள்ளி என்பது தோஷமில்லாத பொருளாகும். ஆகவே இறந்தவர்களுடைய வெள்ளி ஆபரணத்தை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். தங்க நகை பரம்பரையாக இருந்தால் அதனை தாராளமாக பயன்படுத்தலாம். முக்கியமாக இளம் வயதிலேயே இறந்தவர்களுடைய ஆபரணத்தை பயன்படுத்துவது என்பது தவறாகும். அதனை உருக்கி மற்றொரு பொருளாக மாற்றி தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இறந்தவர்களின் ஆபரணத்தை பயன்படுத்தும் போது அதனை உப்பு மற்றும் மஞ்சள் போட்டு எடுத்துவிட்டு பிறகு பயன்படுத்துவது என்பது சிறப்பு. அப்படி பயன்படுத்தும் போது அதில் உள்ள கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கிவிடும். இறந்தவர்களுடைய ஆடை பயன்படுத்துவார்கள். இன்னும் சிலர் அதை நினைவாக பார்த்து வைத்திருப்பார்கள். இறந்தவர்கள் உங்கள் மீது கண்டிப்பாக அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தால் அவர்களுடைய ஆடையை எடுத்து பயன்படுத்துவது எந்தவித தவறும் இருக்காது. மாறாக வேறு விதமான ஆடைகள் எடுத்து பயன்படுத்த வேண்டாம். எந்த ஆடையாக இருந்தாலும் உப்பு மஞ்சள் கலந்த நீரில் அதை நனைத்த பிறகு பயன்படுத்துவது என்பது மாபெரும் சிறப்பம்சத்தை தரவல்லது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.